ஹலோ நண்பர்களே! நீங்க எல்லாம் சூப்பரா இருக்கீங்க நான் நம்புறேன். இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம்னா, சுவையான ரவா லட்டு எப்படி செய்றதுன்னு தான் பார்க்க போறோம். நான் செஞ்சு வச்சிருக்கேன். சூப்பரா வந்திருக்குங்க. சரி வாங்க தொடர்ந்து இத செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாடா ஸ்வீட். இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ஸ்பெஷலாக ரவா லட்டு செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு காமிக்கிறேன். சர்க்கரை ஒரு 200 கிராம் அளந்து வச்சிருக்கேன். பாதாமும் முந்திரியும் தூளா நசுக்கி வச்சிருக்கேன். ஒரு கப் அளவுக்கு தேங்காயை துருவி வச்சிருக்கேன். ஒரு கப் அளவுக்கு பால் காய்ச்சி ஆற வச்சிருக்கேன். 400 கிராம் ரவை வச்சிருக்கேங்க. இது கூடவே பாத்தீங்கன்னா உலர்ந்த திராட்சை ஒயிட் திராட்சை இவ்வளவு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஏலக்கியனுடைய விதைகளை மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். இந்த டேபிள் ஸ்பூனால 4 ஸ்பூன் நெய் எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் வச்சு சூப்பரா இன்னைக்கு ரவா லட்டு செஞ்சிடலாம். சரி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ரவா லட்டு செய்ய நம்ம 200 கிராம் சர்க்கரையும் 5 ஏலக்கியினுடைய விதைகளையும் எடுத்து அரைச்சி வச்சுக்க போறோங்க. பாருங்க எப்படி சூப்பரா அரைச்சி வச்சிருக்கோம். இந்த கடாயில் பாத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய்யை ஊற்றிக்கிறேன். நெய்யை ஊற்றி வறுத்து வச்சுக்க போகிறேன் நட்ஸை. நம்ம நுணுக்கி வச்சிருக்கிற இந்த பாதாம் அண்டு முந்திரினுடைய நட்ஸை இதில் போட்டு வறுத்து வச்சுக்குவோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்க இந்த உலர்ந்த திராட்சையை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம முந்திரியும் பாதாமியும் நசுக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அதை போட்டு வறுத்துக்கணும். அது ஓரளவுக்கு நல்லா வருந்ததுக்கு அப்புறம் நம்ம அதுக்கப்புறமா தாங்க திராட்சை ஆட் பண்ணி வறுக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த திராட்சைலாம் பலூன் மாதிரி வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம மீதி 3 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஊற்றிக்கலாம். நெய் நல்லா உருகிடுச்சு. இப்போ நம்ம வச்சுக்கிற இந்த ரவையை நம்ம இதில் போட்டு வறுத்துக்கலாம். மிதமான தீயில நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். ரவை நல்லா வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா துருவன தேங்காயை சேர்த்துக்கலாம். சூப்பராக சுவையாக இருக்குங்க. ஸோ அதுக்காக நம்ம தேங்காயை சேர்த்துக்கிறோம். இப்போ இதில் நம்ம காய்ச்சி ஆற வச்சிருக்க இந்த பாலை சேர்த்துக்குவோம். மொத்தமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். மிதமான தீ வச்சுக்கோங்க, இல்லைன்னா கீழே அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ இதில் நம்ம வச்சுக்கிற இந்த நட்ஸை சேர்த்துக்கலாம். ரவை நல்லா வெந்து உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்சிருக்க அந்த ரவை நட்ஸு எல்லாம் சூப்பராக ஆறி இருக்கு. இதில் அரைச்சி வச்சிருக்க இந்த சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விடுவோம். இந்த சர்க்கரை வறுத்து வச்சிருக்க ரவை கூட சேர்ந்து நல்லா உருகி நம்மளுக்கு சூப்பராக வரும். நம்மளுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம லட்டு பிடிச்சி வச்சிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம ரவா லட்டு சூப்பராக செஞ்சிட்டோம். அது எப்படி இருக்குன்னு இப்போ காமிக்கிறேன் பாருங்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இது எடுத்து சாப்பிட்டு பார்ப்பேன் பாருங்கள் எப்படி இருக்கு. உண்மையிலே சொல்கிறேங்க, அமேசிங்காக இருக்குது. இந்த காணொலி பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். நீங்கள் ரவா லட்டு செய்கிற மாதிரி இருந்தால் நிச்சயம் நம்ம வீடியோவை ரெஃபர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.